இந்த மாதிரிலாம் வெண்ணெய் புட்டு செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாரம்பரியம் மிக்க வெண்ணெய் புட்டு பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான அதுவும் பாரம்பரியமிக்க வெண்ணெய் புட்டு தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்துருக்கீங்க. அது பச்சரிசிங்க. இட்லி அரிசி சப்போஸ் இல்லாட்டி நீங்கள் நார்மல் பச்சரிசியோடு எடுத்துக்கலாங்க. நைட்டு நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டேங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து ஊற வச்சுருக்கிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், கடலைப்பருப்பை சேர்த்துக்கிட்டு அந்த கடலைப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ கடலைப்பருப்பு வெந்து வரட்டுங்க. அடுத்து நம்ம இந்த பச்சரிசியை அரைச்சிக்கலாங்க. நல்லா நிறைய தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி அரைச்சிக்கங்க. பாருங்கள், அதிலே அந்த அரிசியிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. கடலைப்பருப்பு பாருங்கள், இந்த பதத்துக்கு வெந்தாலே போதுங்க. ஏன்னா நம்ம நைட்டே ஊற வச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் டக்குன்னு வெந்துருங்க. பாருங்கள், அரிசி இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ சேர்த்துக்கிட்டு அப்படியே கிண்டி விட்டுறலாங்க. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். கட்டி போட்டுருங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அந்த மிக்ஸி சாரை அலசிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. அப்படியே ஒரு கெட்டியாக வந்துடுங்க. இதில் நெய்யோ வெண்ணெயோ எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டி ஆயிருங்க. இப்போ இந்த பவுலில் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே பாருங்கள், ஒரு பவுல் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம வெல்லம் அந்த தேங்காய் சேர்த்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆயிருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அந்த வெண்ணெய் புட்டுலாம் செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி கொட்டாச்சியில் தான் வச்சு கொடுப்பாங்களாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த கொட்டாச்சியில் பரிமாறிக்கலாங்க. பரிமாறிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளான டிஷ், பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாங்க. பாருங்கள், பாரம்பரியமிக்க வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சூடாக சாப்பிட்றத விட நல்லா ஆறுனப்புனா நம்ம சாப்பிட்டோன்னு நினச்சிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.